என்ன இது என்ன சொல்லுவீங்களே, அதான் ஒரு வீட்டுல 2 பொண்டாட்டி இருந்தா மூத்தகுடியா பிள்ளைக்கு எப்படி நடக்கும், இளையகுடியா பிள்ளைக்கு எப்படி நடக்கும்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதை தாண்டி வராது. அதுவே ஆன்மா ரீதியா நீ அதை புரிஞ்சு அதை பிடிச்சு அது பின்னாடி நீ பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டால் உன் முடிவு எதுவுமே இருக்காது. எல்லா முடிவும் எல்லா இயக்கமும் ஆன்மாவை சார்ந்தே இருக்கும். அங்க எந்த தப்பு நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, வாய்ப்பே இல்லை. அதைத்தான் நாங்க சொல்றோம். இதுக்கு என்ன பெரிய கஷ்டமா, மேற்கு தொடர்ச்சி மலையை தூக்கி தலையில வச்சுட்டு சுமந்துக்கிட்ட தெரிய போறீங்க? நமக்குள்ள இருக்கிற அந்த உள்ள ஆழமா இருக்கக்கூடிய அந்த சோதி மையத்தை உங்களுக்குள்ள பிரகாசிக்க வைக்கத்தான் சொல்றோம். அதுக்காக பொண்டாட்டி ஒரு ஆம்பளையா இருந்தா பொண்டாட்டி கட்டிக்கிற வேண்டாம், பொம்பளையா இருந்தா புருஷன் கட்டிக்கிற வேண்டாம், புள்ள பெத்துக்கிற வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். நாங்க எல்லாம் செஞ்சுக்கோ, உனக்கு எது வரைக்கும் முடியுமோ அது வரைக்கும் எல்லாம் செஞ்சுக்கோ. ஆனா அவனை சார்ந்து நிக்க கத்துக்கோ. படைச்ச பரம்பொருள் பரமேஸ்வரனை சார்ந்து நிக்க கத்துக்கோ. அப்படிதானே சொல்லி கொடுப்போம். அது கூட நிக்க முடியலன்னா இன்னும் சில ஆளுகளுக்கெல்லாம் வேற மாதிரி எல்லாம் கத்து கொடுத்துருக்குறோம் நாங்க வேலூர்ல.